சென்னை தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சுமார் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணத்தை எடுத்துச் சென்றதாக தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை தாம்பரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சுமார் 3,99,00,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவமானது ஒரு பெரும் பரபரப்பை தேர்தல் காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றிரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு சென்றது. அந்த சென்னை எழும்பூரிலிருந்து ரயில் புறப்பட்டவுடன் இந்த ரயிலில் தேர்தலுக்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக ரகசிய தகவலானது தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி செந்தில் பாலமணி தலைமையில் போலீசார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது 3 நபர்கள் அந்த சந்தேகத்திற்காக இருந்தவர்களை இறக்கி சோதனை செய்த போது அவர்கள் கொண்டு வந்திருந்த சூட்கேஸ்கள் மற்றும் பைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கிறது. உடனடியாக அந்த பணத்தை கைப்பற்றி அந்த 3 பேரையும் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை விடிய விடிய நடைபெற்றது. தாம்பரம் காவல் நிலைய துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி, உதவி கமிஷனர் நெல்சன், தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி சுந்தரம் தலைமையில் அந்த 3 பேரிடம் விசாரணை நடத்திய போது பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டது. சென்னை குளத்தூரை சேர்ந்த சகோதரர்கள் இருவர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பிரபல ஹோட்டல் ஒன்றில் அவர்கள் வேலை பார்த்து வந்தது தெரிந்தது. குளத்தூர் திருவிக நகரை சேர்ந்த சதீஷ், அவரது தம்பி நவீன் இருவரும் அந்த ஹோட்டலில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்த ஹோட்டலானது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குடும்பத்தினருக்கு சொந்தமானது என்ற ஒரு தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நயினார் நாகேந்திரன் உறவினர் பெருமாள் என்பவரையும் போலீசார் இந்த வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை செய்த போது தேர்தல் செலவுக்காக இந்த பணம் கொண்டு போகப்பட்டதாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 171 பிரிவில் இந்த வழக்கு தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு வாக்காளர்கள் கொடுக்க பணம் கொண்டு வந்ததாக 171 பிரிவின் கீழ் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் செந்தில் பாலமணி புகாரில் தாம்பரம் போலீசார் தற்போது வழக்கு செய்து இந்த 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் அவர்கள் பணி செய்த ஹோட்டலில் சென்னையில் இருக்கின்ற சென்னை புரசவாக்கத்தில் இருக்கின்ற ஹோட்டலிலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்திருக்கிறார்கள். அதே போல சாலி கிராமத்தில் அவர்களது உறவினர் வீடுகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடைபெற்றிருக்கிறது. ஹோட்டல் மற்றும் இந்த உறவினர் வீடுகளில் நடந்த சோதனையில் எந்த பணமும் கைப்பற்றப்படவில்லை. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 3,99,00,000 பணம் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணமானது தாம்பரம் காவல் நிலையத்தில் வைத்து நேற்று இரவு எண்ணப்பட்டது. இன்று அதிகாலை 5 மணி வரைக்கும் அந்த பணமானது எண்ணப்பட்டு அதன் பிறகு ஒரு பெட்டியில் வைத்து சீல் வைக்கப்பட்டு தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தாம்பரத்தில் உள்ள கருவூலத்தில் அந்த பணமானது தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 லட்சத்திற்கு அதிகமான பணம் இது போன்று கைப்பற்றப்படும் போது இந்த மாதிரி பணங்கள் கைப்பற்றப்படும் பொழுது உடனடியாக வருவாய்த்துறை சார்பில் வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இந்த பணம் முறையாக வந்ததா இதற்கான கணக்கு விவரங்களை கேட்பதற்காக வருமான வரித்துறைக்கு தற்போது வருவாய்த்துறையினர் தகவல் அளித்திருக்கிறார்கள். தற்போது அந்த 3 பேரையும் நீதிமன்ற காவலில் அனுப்புவதற்காக நடவடிக்கைகளை தாம்பரம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவமானது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.